அடுத்த மாசம் பௌர்ணமிக்கு கண்டிப்பா கிரிவலம் வந்துடாதீங்க. வந்தீங்கன்னா உங்களுக்கு தான் ஆபத்து. ஏன் இப்படி சொல்றேன்னா, நீங்க இந்த பௌர்ணமிக்கு வந்து போட்ட குப்பைய அள்றதுக்கே 1 வருஷம் ஆயிடும் போலங்க. தண்ணி குடிச்ச வாட்டர் பாட்டில் எல்லா இடத்துலயும், அவங்க குடிச்ச டீ கப்பு, ஜூஸ் கப்புன்னு எல்லா இடத்துலயும் கிடக்குது. போற வழியெல்லாம் எப்படி சிந்தி கிடக்கு பாருங்க. ஒருத்தராவது டஸ்ட்பின்ல போட்டிருக்காங்களா? ஒவ்வொரு கடையிலயும் பக்கத்திலேயே அவங்க குப்பை கூடைகளை வச்சிருக்காங்க. ஆனா மக்கள் அதுல போடல. அவங்க எங்க உட்கார்ந்து ரெஸ்ட் எடுத்தாங்களோ அதே இடத்துல போட்டுட்டு போயிருக்காங்க. நம்ம சுத்தி வர இந்த மலை இருக்குல்ல, இந்த கிரிவல பாதை இருக்குல்ல, இது ரொம்ப புனிதமானது. அது யாருக்குமே புரியல. அதனால தானே இந்த மாதிரி குப்பை போட்டுட்டு போயிருக்காங்க. நீங்க சாப்பிட்ட எச்சியெல்லாம் போடுறதுக்கா இங்க வந்திருக்கீங்க உங்க ஊர்ல இருந்து? திருவண்ணாமலை இந்த மலைய முதல்ல பார்வதி தேவி சுத்தி வந்தாங்க. அத்தனை புனிதமான இந்த மலை பகுதிய, இது ஒரு வனப்பகுதிங்க. இந்த காட்டுக்குள்ள நீங்க இவ்ளோ பிளாஸ்டிக்க போட்டுட்டு போனீங்கன்னா இயற்கை எந்த அளவுக்கு மாசுபடும். தயவு செஞ்சு நீங்களாம் கிரிவலம் போற நீங்க வந்துடாதீங்க. இந்த இடத்துல நான் ஒரு முக்கியமான விஷயத்த உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். மதுரைக்கு மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு டைம் இருந்தா ஒரு வாட்டி போயிட்டு வாங்களேன். அங்க பிளாஸ்டிக் பயன்பாடு எந்த அளவுக்கு குறைச்சிருக்காங்கன்னு தெரியுமா? பூ விக்கிறது கூட பேப்பர் தட்டுல தாங்க வச்சு விக்கிறாங்க. இப்போ நேரடியா நான் பார்த்துட்டு வந்ததுனால சொல்றேன். மோர் விக்கிறவங்க கூட அவங்க குடிச்ச கப்ப நின்னு வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா தான் போறாங்க. அவங்க குடிச்சிட்டு எங்கேயும் போட்டுற கூடாதுல. விக்கிறதோட அவங்க வேலை முடியல. அதுக்கப்புறம் அந்த கப்பை வாங்கிக்கிட்டு தான் அந்த அம்மா போறாங்க. ஒரு வெள்ளரிக்காய் விக்கிற அம்மாவை பார்த்தேன். அது எல்லா வெள்ளரிக்காவும் சீவி சீவி எங்க போட்டு தெரியுமா? அது கொண்டு வந்த பைக்குள்ளேயே அந்த தோலை போட்டுச்சு. அந்த மாநகராட்சியே அவ்வளவு சுத்தமா இருந்தது. உண்மையா அந்த அரசாங்கத்துக்கு ஹேட்ஸ் ஆஃப். இங்கேயும் அரசாங்கம் செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. ஆனா மக்கள் அதிகமா லட்சக்கணக்குல வர்றதுனால அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. குப்பைகளை பிரிச்சு போடுதுன்னு சொல்லி 3 வகையான டப்பாக்களை அங்கங்க வச்சிருக்காங்க. ஆனா அதை யாருமே கண்டுக்கலங்க. ஏன் விருப்பம், ஏன் இஷ்டம் அப்படின்னு சொல்லி இந்த புனித தலத்தை ரொம்பவே அசுத்தப்படுத்திட்டோம். நீங்கெல்லாம் பாவத்தை போக்குறதுக்காக தான் திருவண்ணாமலைக்கே வரீங்க. ஆனா வந்தும் பாவத்தை தான் சேர்த்துக்கிட்டு போறீங்க. இந்த மாதிரி குப்பை போட்டு நம்ம சமுதாயத்தை நீங்க இந்த அளவுக்கு அசுத்தப்படுத்துறீங்கன்னா இதோட பாவத்தை நீங்க எங்க போய் கழிப்பீங்க? சாப்பாடை பாருங்களேன். இன்னைக்கு சாப்பாடு இல்லாம எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க. அந்த சாப்பாடை வாங்கி வாங்கி யாருமே முழுசா சாப்பிடலங்க. அப்படியே தூக்கி போட்டிருக்காங்க. இதையெல்லாம் அள்ளி கிளீன் பண்ணி திருவண்ணாமலை நகராட்சி என்ன பண்ணோம்? ஒருத்தர் 2 பேர் பண்ணா பரவாயில்ல. லட்சக்கணக்கா வரவங்க அத்தனை பேரும் இப்படி பண்ணா எப்படிங்க? உங்களை யாருங்க கற்பூரம் ஏத்த சொல்றது? சாமி வந்து உங்ககிட்ட கேட்டாரா? கூவி கூவி விக்கிறாங்கன்றதுக்காக நீங்க வாங்கி வாங்கி ஏத்துறீங்களே, அதோட காகிதம் அந்த கவரை உங்க பேக்லயே வச்சுக்கோங்களேன், உங்க பாக்கெட்ல வச்சுக்கோங்க. ஏன் ரோடெல்லாம் சிந்தி இவ்ளோ அசிங்கப்படுத்துறீங்க? இந்த புனித தலம் இன்னும் சுத்தமா இருந்தா மட்டும்தான் வரக்கூடிய தலைமுறையினர் இங்க வரும்பொழுது உண்மையாலே இது புனித தலம் தான் அப்படின்னு அவங்க உணர்வாங்க. நீங்க ஏதோ காட்டுவாசிங்க மாதிரி நடந்துக்கிறீங்களே. நம்ம எல்லாரும் படிச்சிருக்கோம். இன்னைக்கு கல்வி அறிவு எவ்வளவு அதிகமா இருக்கு. ஆனா நம்ம செயலை பார்க்கும் பொழுது நிஜமா தான் சொல்றேன். அடுத்த முறை போகும்பொழுது ஒரு சின்ன தீக்குச்சி கூட நம்ம கீழே போடக்கூடாது அப்படின்ற எண்ணத்தை முதல்ல நம்மளுக்குள்ள விதிச்சுப்போம். அடுத்த கிரிவலத்துல நம்ம இந்த புனித தலத்தை மேலும் புனிதப்படுத்துவோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் கிட்டையும் குடும்பத்தாரும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை தெரிஞ்சுக்கிட்டோம். இதோட புனிதத்துவம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பா அதை ஃபாலோ பண்ண நம்ம மறக்க மாட்டோம் இல்லையா? கிரிவல பாதையில இன்னொரு விஷயம் நீங்க நோட் பண்ணீங்களா? இடுக்கு பிள்ளையார்னு ஒரு கடைசியா தான் வரும். அதுல வந்து இப்ப புதுசா ஒரு கம்பி மாதிரி வெளியவே வச்சிருக்காங்க. அதாவது நிறைய பேர் அந்த உள்ள போய் மாட்டிக்கிறாங்க இல்லையா? இப்ப கூட ரீசெண்டா ஒருத்தர் இறந்துட்டாரு. அதனால வெளியவே ஒரு கம்பி மாதிரி வச்சிருக்காங்க. அதாவது ரொம்ப கொஞ்சம் உடல் பருமன் இருக்கவங்க உள்ள போக முடியாது. நல்ல வேளை இந்த நகராட்சிக்கு தான் நன்றி சொல்லணும். முக்தி வந்திடும் அண்ணாமலையானே, நான் தினந்தோறும் எண்ணும் வரம் வேண்டும் பொன்னார் மேனியனே.